அடர்ந்த கேதுரு மரக்காடு. அங்கே ஓய்வு எடுப்பதற்காக ஒரு குரங்கு அந்த கேதுரு மரத்தில் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த மேலே இருக்கிற பயங்கர அந்த மரத்தில் காத்தடிச்சு ஒரு காய் டப் டப்புன்னு விழுந்த உடனே அப்படியே ரொம்ப ஆழ்ந்து உறங்கிக்கிட்டு இருந்த குரங்கு அப்படியே வாரி சுருட்டி எழுந்து யாரா நம்ம மேலே கல் எறிஞ்சா தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அப்புறம்தான் பார்த்துச்சு, ஓஹோ மேலே இருந்து இந்த காயா அப்படின்னு உடனே அந்த காய் மேலே அவ்வளவு கோபம் அந்த குரங்குக்கு. எப்படியாவது இந்த காயை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி இதுக்கு எப்படியாவது வலிக்கட்டும் அப்படின்னு காலை போட்டு அந்த காயில் மிதிக்க 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 குரங்குக்கு தான் கால் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த காட்டில் மரத்துக்கு மேலேருந்து ஒரு குருவி இந்த குரங்கு கிட்ட கேட்டுச்சான், அண்ணா என்னண்ணா பண்ணுறேன் குரங்கு அண்ணா அப்படின்னு ஒன்று, இந்த காயை நசுக்கிக்கிட்டு இருக்கிறேன், தூங்கிட்டு இருக்கிறப்ப என் மேலே விழுந்து எனக்கு வேதனையை கொடுத்துருச்சு அப்படின்னு அந்த குருவி சொல்லிச்சு, அண்ணா அந்த காயை மிதிக்கிறதுனால அதுக்கு எதுக்காவது வலிக்குதா? இல்லை அப்படின்னுச்சு, உங்கள் கால் தானே வலிக்குது, இதை அழிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தடை சொல்லித்தரேன், போய் குழியை தோண்டி இந்த காயை புதைச்சி தண்ணி ஊற்றிருங்க, அப்படியே இந்த காயெல்லாம் அழிஞ்சு போயிடும். சில காயை எடுத்து இந்த ஆற்றுல தூக்கி வீசுங்க, அதெல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு உடனே அந்த குரங்கு அன்னையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த விதையை இந்த கேதுரு காயை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூமியை தோண்டி தோண்டி புதைச்சி தண்ணி ஊற்றி அழிஞ்சு போ அப்படி ஆற்றுல வீசி எங்கேயாவது தொலைஞ்சு போன்னு உடனே அந்த முட்டாள் குரங்குக்கு தெரில குழி தோண்டி புதைச்சா எங்கேயாவது விதை அழியோன்னு. ஆண்டாண்டு காலமாய் எப்படியாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தொல்லையை கொடுத்து குழியை வெட்டி இவனுங்களை சாகடிக்கணும், புதைச்சி போடணும் அப்படின்னு அந்த முட்டாள் பிசாசு எவ்வளவு வலையை விரிச்சாலும் அவனுக்கு தெரில நாம் புதைக்கப்படலை, விதைக்கப்படுகிறோம். எத்தனை தொல்லை கொடுத்தாலும் தொலைந்து போன்னு சொல்லி ஆற்றோரம் தூக்கி அடித்தாலும் ஆற்று ஓரத்தில் செட்டில் ஆகி மரங்களாய் அடர்ந்த காடுகளாய் வளருவோன்னு பவுல் இதையெல்லாம் பார்த்து தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, வேறு எந்த சிருஷ்டியோ பட்டயமோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை என்னையும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பக்கத்தில் பசங்களை, ஜெயம் உங்களுக்கு தான். ஜெய கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிற